My dear students, I am Tamilarasan here. நம்ம இப்போ 12th standard physicsல lesson 3 magnetism அந்த லெசன்ல magnetic field at a point along the axial line of the magnetic dipole அந்த இம்பார்ட்டண்டா ஒரு क्वेश्चन பார்க்க போறோம். இதே மாதிரி क्वेश्चन electrostatics first lessonல electric field at a point on the axial line பார்த்தோம் இல்லையா? அத ஒரு தடவை அப்படியே ரிவைஸ் பண்ணிட்டு இத பாத்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். நம்மளால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். சரியா? ஓகே. நம்ம இந்த क्वेश्चन போறதுக்கு முன்னாடி magnetic field at a point பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு மேக்னெட் எடுத்துக்கிறோம். இந்த சவுத் போலுடைய போல் ஸ்ட்ரெngth வந்து QMA. இப்போ இந்த போல்ல இருந்து ஒரு r டிஸ்டன்ஸ்ல இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணனும் இந்த பாயிண்ட்ல. அப்போ அந்த பாயிண்ட்ல நம்ம என்ன செய்றோம்? ஒரு போலை வைக்கிறோம். நார்த் போல இமேஜின் பண்ணிக்க. மோனோபோல் அப்படிங்கிறது கிடையாது. அது தெளிவா வச்சுக்கோங்க மைண்ட்ல. நான் இந்த இடத்துல இமேஜின் பண்ணுங்க. நமக்கு QMB போல் ஸ்ட்ரெngth இருக்கக்கூடிய ஒரு நார்த் போல் இந்த இடத்துல வைக்கிறேன். அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா கூலும்ஸ் லாவ்ல இருந்து என்னது? F vector is equal to mu naught by 4 pi QMA into QMB divided by R square into R cap. ஓகேவா? சரி. இப்போ இந்த இடத்துல நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஃபோர்ஸ் டிவைடட் பை அந்த இடத்துல போல் ஸ்ட்ரெngth. ஓகேவா? இந்த F ஐ எடுத்துட்டு இந்த அதனுடைய ஈக்குவலன்ட் டேர்மா கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இந்த டினாமினேட்டர்ல QMB ஐயும் நியூமரேட்டர்ல QMB ஐயும் கேன்சல் பண்ணிட்டா நமக்கு ஃபார்முலா கிடைக்கும். என்ன ஃபார்முலா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் a point B vector is equal to mu naught by 4 pi QMA divided by R square into R cap. ஓகேவா? நம்ம இப்போ ஜெனரல் ஃபார்முலா ஒன்னு பார்ப்போம். என்ன அப்படி சொன்னா இந்த இடத்துல QM போல் ஸ்ட்ரெngth இருக்கிற ஒரு போலை எடுத்துக்கலாம். QM போல் ஸ்ட்ரெngth. இங்கேருந்து R டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்னு சொன்னா as per the definition ஒரு யூனிட் நார்த் போல வைக்கணும். அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ். கற்பனையா ஒரு யூனிட் நார்த் போல வைக்கிறோம். அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் a point அப்படி சொல்றோம். அதுக்கான ஃபார்முலா இங்க பாருங்க. B vector is equal to mu naught by 4 pi QM pole strength divided by R square into R cap. சரியா? இந்த ஜெனரல் ஈக்குவேஷன் அப்படியே மைண்ட்ல வச்சுக்கிங்க. நம்ம இந்த டெரிவேஷன்ல யூஸ் பண்ணுவோம். சரி. இப்போ நம்ம क्वेश्चनக்குள்ள போயிடலாம். இப்போ இந்த இடத்துல NS அப்படிங்கிறது ஒரு பார் மேக்னெட். அப்போ இது N நார்த் போல், S அப்படிங்கிறது சவுத் போல். இந்த Nல இருந்து S வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் ரெண்டு போலுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 2L. இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து N வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் L. இந்த சென்டர் பாயிண்ட் ஜியோமெட்ரிக் சென்டர் O அதுல இருந்து S வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் l. ஓகேவா? இதனுடைய N உடைய போல் ஸ்ட்ரெngthம் QM, S னுடைய போல் ஸ்ட்ரெngthம் QM. ஓகேவா? they are separated by a distance 2L. ஓகே. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன செய்றோம்? இந்த சென்டர் பாயிண்ட் O ல இருந்து அதனுடைய ஆக்சியல் லைன்ல இந்த O ல இருந்து அதனுடைய ஆக்சியல் லைன்ல R டிஸ்டன்ஸ்ல ஒரு C அப்படிங்கக்கூடிய ஒரு பாயிண்ட கன்சிடர் பண்ணுங்க. அந்த C அப்படிங்கிற பாயிண்ட்ல தான் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போறோம். தெளிவாயாச்சா? क्वेश्चन தெளிவாயாச்சா? ஓகே. அப்ப எந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம கால்குலேட் பண்ணுமோ அந்த இடத்துல யூனிட் நார்த் போல கொண்டு வைக்கணும். அப்ப இந்த இடத்துல QMC அப்படிங்க அதனுடைய வேல்யூ 1 ஆம்பியர் மீட்டர். அதாவது ஒரு யூனிட் நார்த் போல வைக்கிறதா இமேஜின் பண்ணிக்கிங்க. அதுக்கு மேல ஆட் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு தனித்தனியா கால்குலேட் பண்ணி ஆட் பண்ண போறோம். process அவ்வளவுதான். ஓகேவா? சரி. இங்க பாருங்க. இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் C டியூ டு த நார்த் போல். இந்த நார்த் போலை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. அந்த நார்த் போல்னால இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போறோம். ஜெனரல் ஃபார்முலா என்ன? ஆமா, B vector is equal to mu naught by 4 pi QM divided by R square into R cap. ஓகேவா? சரி. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போறோம்? இமேஜின் மட்டும் பண்ணுங்க. ஒரு யூனிட் நார்த் போல வைக்கிறதா. அந்த யூனிட் நார்த் போல இந்த நார்த் போல் பார் மேக்னெட்டினுடைய நார்த் போல் என்ன செய்யும்? ரிப்பல் பண்ணும். அதனால இது ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகும் இல்லையா? அதுதான் நமக்கு என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு நார்த் போல். இந்த N வந்து நார்த் போல ரெப்ரசன்ட் பண்ணுது. சரி. இந்த இடத்துல டிஸ்டன்ஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணும். எந்த டிஸ்டன்ஸ்? இந்த C ல இருந்து N வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் ஜெனரல் ஃபார்முலாவில்.
பாருங்க என்னன்னு பாருங்க. இந்த இடத்துல C லேருந்து O வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து R, ஸ்மால் r. N லேருந்து O வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் l. அப்ப இந்த R லேருந்து L மைனஸ் பண்ணிட்டா, R லேருந்து L மைனஸ் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த நார்த் போல்ல இருந்து பாயிண்ட் C வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அதனால R minus L the whole square. இந்த இடத்துல R minus L சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறோம். அப்போ R minus L அப்படிங்கிறது என்ன? இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் நார்த் போல்ல இருந்து பாயிண்ட் C வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். புரியுதா? இதுல இந்த I கேப் தான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு BN உடைய டைரக்ஷனை கொடுக்குது. அது எப்படின்னு பாருங்க. இந்த இடத்துல இந்த C அப்படிங்கக்கூடிய பாயிண்ட்ல இமேஜினரியா ஒரு நார்த் போல வச்சிருக்கிறோம். இந்த நார்த் போல இந்த பார் மேக்னெட்டுடைய நார்த் போல் லைக் போல்ஸ் ரிப்பல்ஸ். அப்போ ரிப்பல் பண்ணுதுன்னு சொன்னா லெஃப்ட் டு ரைட் அது மூவ் ஆகும். எந்த டைரக்ஷன்ல? ஐ கேப் டைரக்ஷன்ல. அப்ப இந்த BN அதனுடைய டைரக்ஷன் வந்து ஐ கேப்னுடைய டைரக்ஷன் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். புரிஞ்சுக்க முடியுதா? சரி, இதே மாதிரி நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் C டியூ டு சவுத் போல் கன்சிடர் பண்ண போறோம். இந்த சவுத் போல மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. இந்த சவுத் போல் இந்த யூனிட் நார்த் போல, இமேஜினரி யூனிட் நார்த் போல என்ன செய்யுது? அட்ராக்ட் பண்ணுது. அப்ப அதுக்கான ஃபார்முலா இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் C லேருந்து S வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணோம். அதை தான் நம்ம இந்த இடத்துல டிஸ்டன்ஸா நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போ C லேருந்து O வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னது? R. அந்த O லேருந்து S வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் L. அப்போ R ஐயும் L ஐயும் நம்ம ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? R plus L. அதை கொண்டு போய் அந்த டிஸ்டன்ஸை சப்ஸ்டிட் பண்றோம். அந்த டிஸ்டன்ஸ் என்ன? டிஸ்டன்ஸ் ஃப்ரம் C டு சவுத் போல். புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே, இப்போ இந்த BS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சவுத் போல். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு சவுத் போல் கண்டுபிடிச்சிருக்கோம். அதனுடைய டைரக்ஷன் என்ன பாருங்க பார்க்கலாம். இந்த சவுத் போல மட்டும் கன்சிடர் பண்ணா இந்த இமேஜினரி யூனிட் நார்த் போல அட்ராக்ட் பண்ணும். அப்போ அது எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும்? ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட், அதாவது அலாங் மைனஸ் ஐ கேப். அப்போ இந்த இடத்துல மைனஸ் முன்னாடி போட்டிருக்கிறோம், ஐ கேப்பை இங்க போட்டிருக்கிறோம். அதுதான் டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. இது பிளஸ் ஐ கேப் டைரக்ஷன்ல, இது மைனஸ் ஐ கேப் டைரக்ஷன்ல. தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, இப்போ நமக்கு நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் C டியூ டு டைபோல் கால்குலேட் பண்ணணும்னா நம்ம இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். BN ஐயும் BS ஐயும் ஆட் பண்ணணும். இப்போ கால்குலேட் பண்ணோம் இல்லையா, அந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்து ஈக்குவலன்ட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல ஈக்குவலன்ட் டேர்மை சப்ஸ்டிட் பண்றோம். இந்த பிராக்கெட் போடணும், இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறதுனால. சப்ஸ்டிட் பண்ணியாச்சா? ஓகே, இப்போ காமன் டேர்ம் எல்லாத்தையும் வெளியில எடுங்க பார்க்கலாம். மியூ நாட் QM டிவைடட் பை 4π அதை காமனா வெளியில எடுத்திருக்கிறோம். ஐ கேப் வெளியில எடுத்திருக்கிறோம். மிச்சம் இங்க என்ன இருக்கும் அப்படி சொன்னா 1 டிவைடட் பை R மைனஸ் L the whole square கிடைக்கும். இந்த மைனஸ் அப்படியே இங்க போட்டுக்குங்க. இதுல மிச்சம் என்ன இருக்கும் அப்படி சொன்னா 1 டிவைடட் பை R பிளஸ் L the whole square கிடைக்கும். ஓகேவா? பிராக்கெட்டுக்கு வெளியில இந்த பக்கமும் காமன் டேர்மை நம்ம வெளியில எடுத்தாச்சு. சரி, இப்போ LCM எடுங்க பார்க்கலாம். இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி போடுங்க. அதுக்கு பிறகு இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போடணும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா நியூமரேட்டர்ல R plus L the whole square கிடைக்கும். இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கோ. இதை இங்க கிராஸ் பண்ணி போடும்பொழுது R minus L the whole square கிடைக்குது. ஓகேவா? சரி, இப்போ இந்த இடத்துல ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். அதாவது டெம்பரரி இந்த ஸ்கொயரை மறந்துட்டு இதை கன்சிடர் பண்ணுங்க. R minus L into R plus L. என்ன ஃபார்முலா? A minus B into A plus B என்ன வரும்? A square minus B square. அப்போ இதுக்கு ஃபார்முலா, மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது R square minus L square. இந்த ஸ்கொயரை கொண்டு வந்து அப்படியே இங்க ஸ்கொயர் போட்டுரும். புரிஞ்சுக்க முடியுதா? சரி, இந்த ஈக்குவேஷன் அப்படியே அடுத்த ஃப்ரேம்ல எடுத்துக்கங்க பார்க்கலாம். அப்பதான் கண்டினியூஷன் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல அதே ஈக்குவேஷன் நான் இங்க எடுத்திருக்கிறேன். இப்போ இதுல பார்க்கும்பொழுது இந்த A plus B the whole square ஃபார்முலா அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். இங்க R square plus L square plus 2RL. இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கோ. A minus B the whole square ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது R square plus L square minus 2RL. ஓகேவா? சரி, இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணி போடுங்க பார்க்கலாம். இந்த மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ், மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்
கிடைச்சிருச்சா? இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிரும். இப்போ இதுல இந்த பிளஸ் ஆர் ஸ்கொயரையும் மைனஸ் ஆர் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணுங்க. இந்த பிளஸ் எல் ஸ்கொயரையும் இந்த மைனஸ் எல் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணுங்க. மிச்சம் பிளஸ் 2RL பிளஸ் 2RL கிடைக்கும். அது ரெண்டையும் ஆட் பண்ணா 4RL கிடைக்கும். கரெக்டா? இந்த 2வை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 2 into 2. அப்போ அந்த ஒரு 2வையும் ஒரு ஆரையும் வெளியில எடுத்துருக்கு, பிராக்கெட்டுக்கு வெளியில எழுதியிருக்கிறோம். இந்த மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 2வையும் எல்லும் அப்படியே இங்க எழுதியிருக்கிறோம். இந்த QM பிராக்கெட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம் நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக. ஏன் அப்படிங்கறது சொல்றேன். புரியுதா என்ன சேஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது? இந்த 4 ரெண்டா பிரிச்சு எழுதியிருக்கோம். 2 2. இந்த QM வெளியில எழுதியிருக்கிறோம். இந்த இந்த R வெளியில கொண்டு போயிருக்கோம். QM வந்து உள்ள கொண்டு வந்திருக்கிறோம். ஓகேவா? இந்த ஸ்டெப் புரிஞ்சுக்க முடியுதா? சரி, இப்போ அதே ஸ்டெப் நான் அங்க எழுதியிருக்கிறேன். இப்போ இதுல நமக்கு டைபோல் மொமெண்ட் அதனுடைய மேக்னிடியூட் PM is equal to என்ன வரும்? QM pole strength into length of the magnet 2L, magnetic length of the magnet 2L. சரியா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த QM into 2L அதை எடுத்துட்டு நம்ம என்னன்னு சப்ஸ்டிட் பண்ண போறோம்? PM அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ண போறோம். டைபோல் மொமெண்ட். ஓகேவா? மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் சப்ஸ்டிட் பண்ணியாச்சா? ஓகே, இந்த இதுதான் வந்து ஜெனரல் எக்ஸ்பிரஷன். இதுல ஒரு அப்ராக்சிமேஷன் அப்ளை பண்ண போறோம். என்னன்னு பார்க்கலாமா? என்ன அப்ராக்சிமேஷன் பாருங்களேன். இந்த இடத்துல நம்ம இந்த எல்லை கம்பேர் பண்ணும்போது ஆர் வந்து வெரி 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 கிரேட்டர். அதாவது ஆரை கம்பேர் பண்ணும்போது எல் வந்து வெரி 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 ஸ்மால். அதாவது எல்லுங்கிறது ரொம்ப நெக்லிஜிபிள் எதை கம்பேர் பண்ணும்போது? ஆரை கம்பேர் பண்ணும்போது. அப்போ அந்த எல்லை ஸ்கொயர் பண்ணும்பொழுது இன்னும் வெரி 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 ஸ்மால் நம்பர் கிடைக்கும். அதை நம்ம நியர்லி ஈக்குவல் டு 0, நியர்லி ஈக்குவல் டு 0. அப்போ அதை 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படி சொன்னா, அப்போ இதை நம்ம நியர்லி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொன்னா என்ன கிடைக்கும்? R ஸ்கொயர் the whole square is nearly equal to R power 4. அப்போ இந்த டேர்மை ஃபுல்லா எடுத்துட்டு R power 4 சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம். சப்ஸ்டிட் பண்ணியாச்சா? இங்கே நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆருக்கு டினாமினேட்டர்ல ஒரு ஆரை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படி சொன்னா டினாமினேட்டர்ல என்ன வரும்? R கியூப் வரும். புரியுதா? சரி, இப்போ இந்த இடத்துல நம்ம PM into I cap அதை எடுத்துட்டு, அதாவது யூனிட் வெக்டரையும் I கேப்பையும் PM மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? PM வெக்டர் கிடைக்கும். ஸோ அப்போ அதை ரெண்டையும் எடுத்துட்டு இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம். PM வெக்டர் கிடைச்சிருதா? ஸோ இதுதான் எக்ஸ்பிரஷன். எதுக்கான எக்ஸ்பிரஷன்? இந்த டைபோலுடைய ஆக்சியல் லைன்ல ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான எக்ஸ்பிரஷன். இந்த B மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்சியல் லைன்ல அதை ரெப்ரசன்ட் பண்ணுது வெக்டர். B வெக்டர் இஸ் ஈக்குவல் டு mu naught டிவைடட் பை 4 pi into 2 PM வெக்டர் டிவைடட் பை R கியூப். இதுல PM அப்படிங்கிறது டைபோல் மொமெண்ட், R அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் C from O. புரிஞ்சுதா? இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின். டீடைல் ஆன்சர் தரவா தெளிவா புரிஞ்சிட்டு படிங்க. ஓகே, ஈஸியா நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கக்கூடிய ஆக்சியல் லைனோட கம்பேர் பண்ணி படிங்க. சரியா? அப்பதான் உங்களால ஈஸியா ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, என்னுடைய சேனல் பிரைம் பிசிக்ஸ், இதுல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you my dear students and my friends.